வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, தாவா களம் என்பது நம்முடைய பணிகளில் மிக முக்கியமானவை என்பதின் காரணத்தினால் நாம் நினைவில் வைக்க வேண்டிய பல செய்திகள் நாம் மீண்டும் ஒரு முறை நாம் பார்த்துவிட்டு அந்த தாவா களத்தில் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய குறை நிறைகள் என்ன என்பதையும் நாம் நமக்கு முன்னால் அவைகளை ஒரு முறை நினைவுபடுத்தி அதை சரி செய்ய நாம் முயற்சி செய்வோம். திருமறை குர்ஆன் நம்முடைய தாவா பணியை வீரியமாக எடுத்து செல்ல வேண்டும், அடுத்தவர்களிடத்தில் நல்லதை கூற வேண்டும், தீமைகளை தடுக்க வேண்டும் என்று எதற்காக அல்லாஹ் சொல்லுகிறார்? இந்த அழைப்பு பணியினுடைய அவசியம் என்ன, முக்கியம் என்ன? நீங்கள் திருமறை குர்ஆனை நீங்கள் எடுத்து பார்த்தால் ஷைத்தான் அல்லாஹ்விடத்திலே சொல்லுகிறார், ஃபபிமா அகுவைதனி லா அக்வதுன்ன லஹும் சிராத்தக்கல் முஸ்தகீம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவன் கெடுத்ததற்கு பிறகு, அவனை சொர்க்கத்தில் இருந்து அல்லாஹ் தஆலா வெளியேற்றியதற்கு பிறகு ஷைத்தான் அல்லாஹ்விடத்தில் சொல்லுவான், இறைவா, நீ என்னை வழிகெடுத்து விட்டதினால், என்னை வழிகட்டவன நீ சொன்னதின் காரணத்தினால் உன்னுடைய நேரான வழியில் போய் நான் அமர்ந்து கொள்வேன். பிறகு அவர்களுக்கு முன்னாலும் பின்னாலும் வலதுபுறமும் இடதுபுறமும் நான் சுற்றி சுற்றி வந்து அவர்களை கெடுப்பேன். நீர் அதிகமானவர்களை நீ நன்றியுள்ளவர்களாக, நன்றி செலுத்துவராக நீ பார்க்க முடியாது. இது ஷைத்தான் சொன்னதாக அல்லாஹ் குறிப்பிடுகிறார். அப்போ ஷைத்தான் என்ன சொல்லுகிறான்னா, இறைவனுடைய சரியான வழி என்னவோ அந்த வழியில் இருந்து கொண்டு மக்களை வழிகெடுக்கக்கூடிய மிக பிரதானமான பணியை அவன் செய்து கொண்டிருக்கிறான். யாரும் சரியான வழியில் செல்வார்களே ஆனால் அவர்களை எந்த வழியில் எல்லாம் கெடுக்க முடியுமோ அத்தனை வழிகளையும் அவன் கெடுப்பான். வலதுபுறம் வருவான், இடதுபுறம் வருவான், முன்னால் வருவான், பின்னால் வருவான். இதனுடைய அடிப்படையான கருத்து என்ன? அவனை எப்படியெல்லாம் கெடுக்க முடியுமோ அப்படியெல்லாம் கெடுப்பேன். பணத்தாசை காட்டி கெடுக்க முடியும்னா பணத்தாசை, பெண்ணாசை காட்டணும்னா பெண்ணாசை, அதிகாரம் ஆசைன்னா அதிகாரம், இப்படி எல்லா வகையிலையும் அவன் எதுல வீக்கா இருக்கிறான்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நான் அவனுக்கு ஆசை வார்த்தைகளை போட்டு தவறான எண்ணங்களை போட்டு கெடுத்துருவேன். இப்போ இது அவன் எடுத்த அந்த சபதத்தை பரவலாக நிறைவேற்றி வருவதையும், இன்று இருக்கக்கூடிய மக்கள் பெரும்பான்மையினர்கள் இணை வைப்பு கொள்கையில் இருப்பதையும், இறைவனுடைய சட்டங்களை மறந்து அவர்கள் நடந்து கொண்டு இருப்பதையும் பார்க்கிறோம். இது நமக்கு தெளிவாக தெரிகிறது. அதே மாதிரி ஷைத்தான் என்ன செய்கிறான்? தன்னுடைய தோழர்கள் நிறைய பேர்களை இங்கே உலகத்தில் உருவாக்கி அவர்கள் வழியாகவும் நிறைய தீமையான காரியங்களை பரப்பி கொண்டிருக்கிறார். அதில் திருமறை குர்ஆன் அழகாக சொல்கிறது, அல் முனாஃபிகூன வல் முனாஃபிகாத் பாலுஹும் அவுலியா பால் யஅமுரூன பில் முன்கர் வ யன்ஹவுன அனில் மாரூஃப். நயவஞ்சகர்கள், நடிக்கிறவர், தன்னை ஒரு நல்ல மனிதனாக மக்களிடத்திலே காட்டிக்கொள்ளக்கூடிய அந்த நயவஞ்சகன், அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் நண்பர்களாக இருக்கிறார்கள். அவர்களுடைய பணிகள் என்ன? தீமையை ஏவுவது, நன்மையை தடுப்பது. நல்ல காரியங்கள் செய்வதாக இருந்தால் அதை போய் எதையாவது சொல்லி கெடுத்து விடுவது, கெட்ட விஷயங்களை செய்ய அவர்களை தூண்டுவது. இது முனாஃபிக்கீன்களுடைய வேலை என்று திருமறை குர்ஆன் நமக்கு சொல்கிறது. ஷைத்தான் ஒரு சில மனிதர்களை கெடுத்து அந்த மனிதர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், உலகத்தில் அவன் தன்னுடைய ஷைத்தானுடைய வேலைகளை அவன் செய்து கொண்டிருக்கிறான். அவனுடைய பிரதானமான பணி என்ன? தீமைகளை பூரா உலகத்தில் கொண்டு போய் சேர்ப்பது, நன்மையான காரியங்களை எல்லாம் தடுப்பது. இன்று நீங்கள் எதுல அதிகமான மக்கள் ஈடுபடுகிறார்கள், ஆர்வப்படுகிறார்கள் என்று பாருங்க, எல்லாம் தீமையான காரியங்கள்ல தான். நன்மையான காரியங்கள் என்று நாம் அழைக்கின்ற பொழுது அதுல ரொம்ப ஆர்வ குறை உள்ளவர்களாக இருப்பதை பார்க்கிறோம். அப்போ உதாரணத்துக்கு பள்ளியாசல்கள், எவ்வளவு பிரம்மாண்டமான பள்ளியாசல் ஒவ்வொரு ஊர்லையும் கட்டி வச்சிருக்காங்க. அவங்க கட்டிய அளவுக்கு பள்ளியாசல் நிறைந்திருக்கிறதான்னு பாருங்க, நினைப்பதே இல்லை. இதை இப்போ கிரிக்கெட்டு கொரோனானால பார்க்க முடியலன்னு நினைக்கிறேன் ஸ்டேடியத்தில். ஆனாலும் என்ன செய்கிறாங்க, ஃபோனில் இப்படி வச்சுக்கிட்டு, இப்போ பாகிஸ்தான் இந்தியா மேட்ச் இருந்துச்சுன்னா ஓரத்தில் வச்சுக்கிட்டு இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களா இருப்பாங்க. அப்படித்தானே? ஃபைனல் மேட்சாக இருந்தால் என்ன செய்வோம்? நிகழ்ச்சிக்கு பாதி பேர் வரமாட்டாங்க. அப்படி வந்தாலும் ஓரத்தில் உட்காந்துக்கிட்டு இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிற ஆட்களும் இருப்பாங்க. அந்த ஆர்வம் எங்கே போகுதுன்னு பாருங்க. அதில் என்ன நமக்கு வரப்போகுது அதை பார்த்து அதனால தொழில்களை கற்றுக்கொண்டு நம்ம ஏதாவது சம்பாதிக்க முடியுமான்னு ஒன்றுமே கிடையாது.
எல்லாம் அவனுக்கு தான் பணம் போய் சேருது. இப்போ ஸ்டேடியத்திலே ஆள் இல்லாமல் விளையாடுகிறான், அதை பார்க்கறதுக்கு அவ்வளவு பேர். அப்போ எதுல வந்து மக்கள் ஆர்வம் படுகிறார்கள் என்றால், ஒரு பயான் நிகழ்ச்சிக்கு அது போன்ற ஒரு கூட்டம் வருகிறதா, ஸ்பான்சர் எவ்வளவு பேர் அந்த நிகழ்ச்சிக்கு கொடுக்குறான், எவ்வளவு விளம்பரம், ஒவ்வொரு செகண்ட்லயும் எவ்வளவு பணத்துக்கு அந்த விளம்பரத்தை விற்பனை பண்றான். நம்ம ஒரு பயான் நிகழ்ச்சியை போட்டு இந்த மாதிரி விளம்பரம் கிடைக்குமா? சும்மா பாருங்கன்னு கூப்பிட்டா கூட யாரும் வர்றது இல்லை. ஆனா அதுக்கு விளம்பரம் எங்கிருந்து நமக்கு கிடைக்கும்? அப்ப மக்களுடைய ஆர்வம் எல்லாம் இது போன்ற பயன் தரக்கூடிய இல்லாத நமக்கு நன்மையை தராத விஷயங்கள்ல ஆர்வம் அதிகம். எதுல வந்து நன்மை இல்லாமல் இருக்கிறதோ அதுல அதிகமாக செயல்பாடுகள், நன்மையான காரியங்கள்ல அதிக ஆர்வம் காட்டுவதில்லை. அப்போ இப்படித்தான் நிறைய பேர்கள், இதுதான் ஷைத்தானுடைய வேலை. அதனுடைய ஆர்வப்பட்டு போற வழியில இவன் ஜெயிச்சுட்டானா, அவன் தோத்துட்டானா, தோனி அங்க போயிட்டானா, நாடி இங்க வந்துட்டானா, இதே பரபரப்பாக பேசிக்கொண்டே தான் இருப்பாங்க. என்னாச்சு, ஏதாச்சு, அவன் பிள்ளைய அவன் மிரட்டினானா, இவன் பிள்ளைய அவன் பண்ணானா, ஒரே பரபரப்பாக பேசுற எல்லா செய்திகளும் என்னண்டா இது மாதிரி செய்திகள் தான். ஒரு நபிமொழியை ஆதாரமாக சொல்லி இந்த ஹதீஸ் இப்படி இருக்கிறது, குர்ஆன் வசனங்கள் இருக்கிறது என்று இப்படி பேசுவது நமக்கு ரொம்ப குறைந்திருக்கிறது. இது ஏன்னா முனாஃபிக்குகளுடைய வேலை நன்மைகளை தடுக்கும் வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருப்பான், தீமைகளை செய்வதற்கு ஆர்வம் ஊட்டிக்கிட்டு இருப்பான். இப்படி ஒரு பணி. அப்புறம் நம்ம அஜர்த்துமார்கள் சில ஆளுங்க இருக்கிறாங்க, அவங்களையும் செய்தான் என்ன செய்யறதில்லை, விடுறதில்லை. நீ சஹீல் புகாரியில் நீங்கள் பார்த்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு செய்தி, இத்தஹதன் நாசு ரூசன் ஜுஹாலன், மக்கள் சில மடையர்களை தலைவர்களாக ஆக்கிக் கொள்வார்கள். ஃபஸுஇலு, அந்த மடையனா தலைவர்கள்ட்ட போய் ஃபத்வா கேட்பார்கள். ஃபஅஃப்தௌ பிகைரி இல்மின், அவர்கள் அறிவில்லாமல் ஃபத்வா கொடுப்பார்கள். ஃபலல்லு வஅலல்லு, அவனும் வழிகட்டு அடுத்தவர்களையும் வழிகெடுப்பார்கள். இப்படி சில அஜர்த்துமார்கள், அவர்கள் நபி வழியின் அடிப்படையில் திருக்குர்ஆனின் அடிப்படையில் தங்களுடைய விளக்கங்களை சொல்லாமல், நம்முடைய முன்னோர்கள் மூதாதையர்கள் இவர்களுடைய செயல்களை அடிப்படையாக வைத்துக்கொண்டு இணை வைப்பு, ஷிருக்கு, இவை அனைத்துக்கும் ஆதரவான ஃபத்வாக்களை, ஆதரவான கருத்துக்களை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கும் தலைவர்களும் வருவார்கள். ஷைத்தான் ஒரு பக்கம், முனாஃபிக்கின் ஒரு பக்கம். அப்ப அஜர்த்துமார்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், இந்த இப்போ ரபியுல் அவ்வல் மாதம் வந்து விட்டது. இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தில் மௌலூதை ஆதரித்து பேசுபவர்கள் எவ்வளவு பேர்? அதுக்கு என்ன ஆதாரம்? ஏதாவது ஒன்று சுபஹான மௌலூத் ரசூலுல்லாஹ் காலத்தில் ஏற்றப்பட்டதா? நபி தோழர்கள் யாராவது ஏற்றினார்களா? அல்லது அந்த சுபஹான மௌலூதுல குர்ஆன் நபி வழியின் கருத்துக்கள் அதில் சொல்லப்பட்டு இருக்கிறதா? ஒன்றுக்குமே ஆதாரம் இல்லை. ஆனாலும் அதை ஓதினால் நன்மை என்று மக்களிடத்தில் சொல்வதற்கு ஒரு சில அறிஞர்கள் ஜும்மாவிலேயே என்ன செஞ்சிருக்கிறாங்க, இந்த மௌலிதினுடைய சிறப்புகளை பேச ஆரம்பித்தாங்க. அப்போ ரபியுல் அவ்வல் மாதத்துல மட்டும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல அன்பு பாசம் என்ற ஒன்றை அவங்ககிட்ட போலியான தோற்றத்தை உருவாக்கி ஷிர்கான வரிகளை உள்ள கொண்டு போய் சேர்க்கும் வேலைகளை யார் செய்கிறார்கள்னா இந்த அறிவில்லாத அறிஞர்கள். அப்போ இவர்களும் வழிகட்ட அடுத்தவனையும் வழிகெடுக்கிறார். இப்படியே பார்த்தோமையானால் உலகத்துல வந்து கெட்ட செயல்களை ஆர்வம் ஊட்டுவதற்கும் அதை ஏற்றுக்கொள்வதற்கும் ஒரு பெருக்கூட்டம் இருக்கிறது. ஆனால் நாம் என்ன செய்யணும்? இந்த மாதிரி ஒரு காலகட்டங்கள்ல செய்ய வேண்டிய பணிகள் என்ன? ஆனா அன்றைய காலத்தில் அப்படி இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முந்தைய காலங்கள்ல பனி இஸ்ராயீல்கள், அவங்கள பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் போது ஒரு கருத்தை நமக்கு பதிவு வைக்கிறாங்க. புகாரியில் பார்க்கலாம். கானத்து பனு இஸ்ராயில் தசூசுஹும் அன்பியாஹு குல்லமா ஹலக நபியுன் ஹலஃபஹு நபியுன் ஒன்னஹு லா நபிய பாதி. பனு இஸ்ராயில்கள்ல தொடர்ச்சியா நபிமார்கள் வந்துகிட்டே இருப்பாங்க. ஒரு நபி இறந்துட்டாருன்னா அடுத்த நபி வருவார், அவர் இறந்துட்டாருன்னா அடுத்த நபி, ஒவ்வொரு நபியா வந்துகிட்டே இருப்பாங்க. அவங்களுடைய பணியை மக்களை சீர்திருத்துவதுதான், தீமைகளை தடுப்பதுதான், நல்லதை ஏவுவதுதான். அப்போ ஒரு போகம் வந்துகிட்டே இருப்பாங்க. ஆனால் எனக்கு பிறகு எந்த நபியும் இல்லை, நான் தான் கடைசி நபி. எனக்கு பிறகு இந்த மாதிரி மக்கள் தவறு செய்வார்களே ஆனால் அவர்களை சுட்டிக்காட்டி அவர்கள் தவறுகளை சீர்திருத்தக்கூடிய எந்த நபியும் வரப்போவதில்லை. பனி இஸ்ராயீல்கள் எப்படி நபிமார்களா வந்து சீர்திருத்தம் பண்ணாங்களோ அது போன்ற நிலை இந்த உம்மத்தில் இல்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அப்போ என்ன செய்ய வேண்டும்? அந்த பணியை யார் தான் செய்வது? அந்த பணியை செய்ய வேண்டியவர்கள் யார் அப்படின்னு நீங்க பார்த்தால் அந்த பணியை செய்யக்கூடியவர்கள் தான் நம்மை போன்ற இந்த நபிமொழியை தெரிந்த திருக்குர்ஆனை அறிந்தவர்களுடைய பணி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகுற ஒரு செய்தியை நமக்கு நினைவூட்டி இருக்கிறார்கள். ஒவ்வொரு நபிக்கும் ஹவாரியின்கள் வஸஹாப், உற்ற நண்பர்கள், தோழர்கள் இருப்பார். அவர்கள் என்ன செய்வார்கள்? அந்த நபியினுடைய கட்டளையை பின்பற்றுவார்கள், அவருடைய சுன்னத்தை ஏற்று நடப்பாங்க.
இது மாதிரி ஒவ்வொரு நபிக்கும் எப்படி அபூஜைகள், உத்துபா, ஷைபா போன்ற மிகப்பெரிய கடுமையான எதிரிகள் எப்படி இருந்தாங்களோ அது மாதிரி ஏகத்துவ கொள்கையை, உண்மையான கொள்கையை ஏற்று நடக்கும் நல்லவர்களும் இருப்பாங்க. நாம் என்ன சில நேரத்தில் நினைக்கிறோம், ஐயோ அவங்க ஊரா, இந்த ஊர்ல போய் நம்ம பிரச்சாரம் பண்ண முடியுமா? பயங்கர மோடங்க, எந்த செய்தியை சொன்னாலும் புரியாதவங்க, எதை சொன்னாலும் அருவா வெட்டுன்னு வர்றவங்க, மட்டும் மோசமான மக்கள் அப்படின்னு நினைக்கக்கூடிய சில ஊர்கள் இருக்கிறோம், பார்த்துருக்கிறோம். அங்கெல்லாம் போய் சொல்வதற்கு நம்ம பயப்படுவோம். சொன்னாலும் இவன் திருந்த மாட்டான் என்று கூட நினைப்போம். ஆனா அப்படி அல்லாஹ் வைக்கிறது இல்லை. நீங்கள் ஒன்று ஆழமாக பகிர்ந்து கொள்ள வேண்டும், எவனுடைய உள்ளத்தில் இருப்பதையும் மனிதனால் யாரும் அறிய முடியும், அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். நாம் ஒரு சிலர்களை நினைப்போம், இவன் திருந்துவானா திருந்த மாட்டானா நம்ம நினைப்போம், இவன்லாம் திருந்த மாட்டான்னு கூட நினைப்போம். ஆனா அல்லாஹ் அவனுக்கு ஹிதாயத்தை கொடுப்பான். ஆனா ஒரு சிலர்கள் வந்து விடுவான் என்று நாம் நினைப்போம், பார்த்தால் அவன் வரவே மாட்டான். எவனுடைய உள்ளத்தில் எந்த எண்ணம் இருக்கிறது என்பது நமக்கு தெரியும். நம்ம வெளித்தோட்டத்தை பார்த்து பார்க்கிறோம், இவெல்லாம் வந்துடுவான்னு நினைப்போம், ஆனா வரமாட்டான் என்று நினைப்போம். அவர்கள்லாம் நீங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்த மக்களை நீங்கள் பாருங்க. அதுல அபூ தாலிப் அப்படின்னு ஒருவர் இருந்தார், ரசூலுல்லாஹ்வுடைய பெரிய தந்தை. இன்னொருவர் உமர் ரலியல்லாஹு இருந்தார். இந்த ரெண்டு பேரையும் ஒப்பிட்டு பாருங்க. அபூ தாலிப் இஸ்லாத்தை எதிர்க்கல, நபிகள் பெருமானார் அவர்களுக்கு ரொம்ப ஒத்துழைப்பாக இருந்தார். ரசூலுல்லாஹின் மீது கை வைக்க பயப்படுவதற்கு இவர் ஒரு முக்கிய காரணமா இருந்தார். இவர்னாலதான் அடிக்கிறது, உதைக்கிறதுல ரசூலுல்லாவை கை வைக்காம பயந்து கொஞ்சம் நின்றாங்க. ஏன்னா அவர் பெரிய தலைவராக இருந்தார். அவர் இஸ்லாத்தை ஏற்காட்டாலும் அவருக்கு ஒத்ததாக இருந்தார். உமர் ரலியல்லாஹு அவர்கள் யாரு? அவர் இஸ்லாத்தை மிக கடுமையாக எதிர்த்தார். அவர் மட்டுமல்ல, அவன் சொந்த பந்தம் யாரும் இஸ்லாத்துக்கு போகக்கூடாதுன்னு அவர் நினைத்து கொண்டிருந்தார். அப்படி இஸ்லாத்தை ஏற்றவரை எல்லாம் உதைச்சார். நம்ம சொர்க்கவாதி என்று நபிகளார் ஒரு 10 பேர் சொல்லியிருக்கிறாங்க. வரிசையாக சொன்னதுல அபூபக்கரும் ஃபில் ஜன்னா, உமரும் ஃபில் ஜன்னா, உஸ்மானும் ஃபில் ஜன்னா. அதுல சயீதும் ஃபில் ஜன்னா அப்படின்னு ஒரு சயீத் என்ற ஒரு நபி தோழர், சயீத் பின் ஜயத். இவர் யார் அப்படின்னு வரலாற்றை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா புகாரிலும் ஒரு செய்தியை நீங்கள் பார்க்கலாம். இவர் தான் உமருடைய மச்சான், அதாவது உமருடைய சகோதரியை திருமணம் முடித்தவர். இவர் என்ன செய்தாரு? இவர் ஏத்துக்கல, உமர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய மச்சான் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டார். ஏத்துக்கொண்டதுக்காக என்ன செஞ்சார் தெரியுமா? கட்டி வைத்து அடித்தார். எல்லாருமோ பொண்ணு கொடுத்தா என்ன, பொண்ணு கொடுத்தவன் தான் பயந்துட்டு இருப்பான். ஏன்னா மாப்பிள்ளை வீட்டுல எதுவும் சொல்லிடுவாங்களோ போயிடுவாங்களோன்னு தான் பயம் நமக்கு இருக்கும். இவர் பொண்ணையும் கொடுத்து அவருடைய மச்சான் இஸ்லாத்தை ஏற்றதுக்காக அவரை கட்டி வைத்து உதைத்தார் என்ற செய்தியை புகாரில் பார்க்கிறோம். அந்த அளவுக்கு வெறி பிடித்தவராக இருந்தார். இஸ்லாத்துக்கு அவரும் போகல, போறவரையும் விடல. நம்மளெல்லாம் மேலோட்டத்துல பாக்குறோம், உமரா அந்த தங்கச்சி குருத்தனையும் போட்டு அடிச்சு வச்சோமா அவனா வரப்போறான்னா நம்ம நினைச்சிருப்போம். ஆனா கடைசியில் பார்த்தா அவர் தான் இஸ்லாத்துக்கு வந்துட்டார். இஸ்லாத்துக்கு அவ்வளவு உறுதியா, சிறுக்குல எந்த அளவுக்கு ஊறி போய் இருந்தாரோ அந்த அளவுக்கு தௌஹீதுல ஊறி போயிட்டார். அபூபக்கர் எவ்வளவு வீரமாக இருப்பார், எவ்வளவு உறுதியா ஆரம்பத்தில் இருந்தார், அவரை விட உறுதி இதுல இருந்தார். பத்ர் போர்க்களத்தில் செய்தியை புரட்டி பாருங்க. பத்ர் போர்க்களத்தில் கைதியாக பிடித்து வந்தவர்களை என்ன செய்யலாம்? அபூபக்கர்கிட்ட ஒரு கருத்து கேட்கிறாங்க ரசூலுல்லாஹ். அபூபக்கர் சொல்லுகிறாங்க, இவங்களெல்லாம் நம்முடைய சொந்த பந்தங்கள் தான், இவங்களுக்கு ஏதாவது நஷ்டஈடு வாங்கிட்டு விட்டோம்னா இஸ்லாத்துக்கு உறுதுணையா அவங்க இருந்துக்கிடுவாங்க, அதனால அவங்க நஷ்டஈடு வாங்கிட்டு விட்டுருவோம். உமரிடத்தில் இருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு சொல்லுகிறார்கள், அபூபக்கருடைய கருத்து எனக்கு இல்லை. இவங்க எல்லாம் சாதாரண ஆளு கிடையாது. யார் தெரியுமா? அய்யிமத்துல் குஃப்ர் வ ஸனாதீதுஹா. இது குஃப்ரியத்தினுடைய தலைவர்கள், அதனுடைய வேர். இவங்க எல்லாம் சாதாரண ஆளுக்கு கிடையாது. இவங்களை எல்லாம் என்ன செய்யக்கூடாது? விடக்கூடாது, எல்லாத்தையும் ஆளை தூக்கிடணும். எப்படி தூக்கணுங்கிறதையோட அவர் சொல்றாரு. எப்படி சொல்றாரு? இந்த அலி இருக்கிறார், அவருடைய சகோதரர் அக்கீல், அவர் அந்த எதிர்த்தரப்புல பிடிக்கப்பட்டிருக்காங்க. அலி என்ன செய்ய வேண்டும்? அவருடைய சகோதரரை வெட்டணும். அபூபக்கர் அவர் சொந்தக்காரன் ஒரு ஆள் இருக்காரு, அவரை வெட்டணும். இந்த எனக்கு சொந்தக்காரன் ஒருத்தர் இருக்கான், அவனை நான் வெட்டணும். எனக்கு தௌஹீத் ஏகத்துவக்குள்ள இஸ்லாம் தான் முக்கியம், சொந்த மதம் முக்கியம் இல்லை என்பதை இங்கே காட்ட வேண்டும் என்ற அளவுக்கு சொன்னார். எல்லாரும் அபூபக்கர் போன்றவர்கள் ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றவர்கள் எல்லாம் மென்மையான போக்கு போகும்போது
ஷிர்க்குக்கு எதிராக நம்ம கொஞ்சம் அசந்திருந்தோம்னா நம்மளை வெட்டியிருப்பான் இவன். இது குஃபுர்ல இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேர்களுடைய கழுத்தையும் வெட்டுறதுதான் சரியான தீர்வு. இவங்களை விடக்கூடாது, ஏகத்துவத்துக்கு எதிரானவர்கள் என்ற அளவுக்கு வீரமா போனார். ஆனா ரசூலுல்லாஹ் அபூபக்கருடைய கருத்தை தான் ஏத்துக்கிட்டாங்க. இது என்ன சொல்லுகிறோம், நம்ம எப்படி இருந்தாருன்னு பார்க்கும்போது அவருடைய வெளித்தோட்டத்தில் பார்த்து இல்லைன்னா இவனெல்லாம் நம்ம எங்க வரப்போறான், போய் தொலைஞ்சு போறான், அவனை எல்லாம் சொல்லாமனு போயிருக்கலாம். இல்ல, இப்படி உறுதியானவர்கள் உள்ளங்கள் இருக்கிறார். இதே அபூ தாலிப் வந்துருவார் அப்படின்னு ரொம்ப நினைச்சோம். ரசூலுல்லாஹ் மேல ரொம்ப பாசம் வைத்திருந்தார், தன்னுடைய சகோதரனுடைய மகன் என்பதின் காரணத்தினால். கடைசி கட்ட வரையிலையும் ரசூலுல்லாஹ் எவ்வளவு பாடுபட்டார். லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிடுங்க, அந்த ஒரு கலிமாவை சொல்லிவிடுங்க, ஏகத்துவ கலிமாவை சொல்லிடுவோம், நான் அல்லாஹ்ட்ட பரிந்துரை செய்கிறேன், அல்லாஹ்ட்ட நான் பேசுறேன், ஓரிரை கொள்கை மட்டும் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று ரொம்ப எவ்வளவோ சொல்லி பார்த்தா கடைசி காலகட்டத்திலையும் சொன்னாங்க. ஆனா அவர் இறக்கும் போது கடைசியில அலா மில்லத்தி அப்துல் முத்தலிப், என்னுடைய தந்தை அப்துல் முத்தலிப் எந்த கொள்கையில் இருந்தாரோ அந்த கொள்கையில இருப்பது சிறுக்கில் போயிட்டார். அப்ப இதை விலகிக் கொள்ளணும். நம்ம தாய்கள் யாரும் எவ்வளவு மோசமானவனாக இருந்தாலும் எல்லாத்தையும் நம்ம செய்திகளை சொல்லணும். அவனுடைய உள்ளம் எப்படி இருக்குன்னு நம்மளால உண்ண முடியாது. சில இடங்கள்ல பொருளாதாரத்துல உதவி கேட்க போகும்போது கூட அவன்லாம் தரமாட்டாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம். இப்ப கேட்டோம்னா அவன் தந்துடுவான். ஒரு ஆள் தருவாருன்னு ரொம்ப நம்பிக்கையோடு போவோம், பின்னாடி பார்த்துக்கிறோம் கொரோனாவா இருக்கு அப்படின்ட்டுருவாரு. இப்படி எல்லாம் நம்முடைய அனுபவத்துல நிறைய பார்க்கிறோம். அதனால உள்ளத்தில் உள்ளதை அறிபவன் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான். நம்ம அறிய மாட்டோம், நமக்கு செய்தியை சொல்ல வேண்டியதான். அது மாதிரி அல்லாஹ் சொல்கிறான், ஒரு இறை தூதராக வந்தாலும் கூட அவங்களுக்கு சில ஆட்களை என்ன செஞ்சிருவான், வச்சிருப்பான். ஒரு சிலர்களுக்கு உறுதியான தன்னுடைய தோழர்களை கொடுப்பான். அவங்க அதை அப்படியே முழுசா, பெரும்பாலும் அப்படி ஒரு சில நபிமார்களுக்கு விதிவிலக்கா யாரும் இல்லாமல் கூட போகலாம். அப்போ அந்த மாதிரி அல்லாஹ் தஆலா நபிமார்களுக்கு ஹவாரியின்களை, அஸ்ஹாபுகளை, ரொம்ப உற்ற தோழர்கள், நண்பர்கள் வச்சிருப்பான். அவங்களுடைய சொல்லையில ஏற்று நடப்பான். பின்னால ஒரு காலம் வரும், அந்த காலத்துல வரக்கூடிய மக்கள் என்ன செய்வார்கள், தான் செய்யாததையெல்லாம் செஞ்ச மாதிரி சொல்லுவான், ஏவாததையெல்லாம் அவன் செய்வான், ஏவப்படாததை அவர்கள் செய்வார்கள். இப்படிப்பட்டவர்களை நீங்கள் கண்டீர்களே ஆனால், யார் தன்னுடைய கரத்தால் ஜிஹாது செய்கிறாரோ, தடுக்கிறாரோ, அவர் மூமினாக இருப்பார். அல்லது யார் நாவால் தடுக்கிறாரோ அவர் மூமினாக இருப்பார். அல்லது முடியவில்லால் மனதால் வெறுத்து யார் இருக்கிறாரோ அவர் மூமினாக இருப்பார். அதற்கு பிறகு ஈமானுடைய நிலை இல்லை என்று சொன்னார். இது நம்ம பரவலாக தெரிந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா முஸ்லிம்கள்கிட்ட நிறைய செய்திகள், இப்போ ரபியுல் அவ்வல் மாதத்துல இருந்து வந்துருச்சுன்னா, ரபியுல் அவ்வல் மாதத்துல சுபானம் ஓதுவது, மீலாது விழாக்கள் கொண்டாடுவது, இதெல்லாம் மார்க்கம் ஏவாத ஒன்று, அதை செய்வாங்க. மார்க்கம் சொல்லாததை மார்க்கமாக நினைத்து இபாதத்தாக நினைத்து செய்வார்கள். அப்படி செய்யக்கூடியவர்களை பார்த்தீர்களானால் நீங்கள் எதிர்த்து என்ன செய்யணும், போராடணும், அவங்களை சீர்திருத்த வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு நினைவூட்டி இருக்கிறார். அப்போ இந்த மாதிரி ஒரு செயல்களுக்காக வேண்டி நபிமார்கள் பின்னால் வர்றது இல்லைங்கிறதுனால நம்மள ஒரு கூட்டத்தினர்கள் இருந்துகிட்டே இருக்கணும், நல்லதை ஏவணும், தீயதை தடுக்கணும். இவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்ற செய்தியை நம்ம பரவலா எல்லாம் தெரிந்திருக்கிறோம். அப்போ இந்த மாதிரி ஒரு குழுவினர்கள் நிறைய உருவாக்கணும். நம்மிடத்தில் இருக்க வேண்டியது நல்லதை ஏவணும், தீயதை தடுக்கணும், இந்த பணியில வீரியமாக செய்யணும். இது எந்த அளவுக்கு வீரியம் என்பதற்கு திருக்குர்ஆன் நமக்கு ஒரு அழகான ஒரு சம்பவத்தை நினைவுபடுத்துகிறது. இது யாரெல்லாம் செய்யணும், வயசுல மூத்தவர்கள் இருந்து இல்லை, சின்ன குழந்தையில் இருந்து அவருடைய உள்ளத்துல, அவருடைய ரத்தத்தில் ஊற வேண்டியது என்னன்னு சொன்னா, நல்லதை ஏவணும், தீயதை தடுக்கணும். நீங்க லுக்மான் அவர்களை பற்றி திருக்குர்ஆன் நமக்கு சொல்லுகிறார். அவர் தன்னுடைய பிள்ளைக்கு செய்த ஒரு உபதேசத்தை அல்லாஹ் சொல்லுகிறார். அதுல என்ன சொல்லுறான்னு பாருங்க. யா புனைய அக்மிஸ் ஸலாத், தொழுகையை நிலைநிறுத்து, பிள்ளைக்கு தொழுவுமாறு சொல்லணும். வஅமுர் பில் மஅரூஃப் வன்ஹ அனில் முன்கர், நல்லதை ஏவு, தீயதை தடு, வஸ்பிர் அலாமா அஸாபக், இந்த மாதிரி நடக்கும்போது ஏற்படக்கூடிய துன்பங்களை பொறுத்துக்கொள், இன்னதாலிக்க மின் அஸ்மில் உமூர். இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த வலிமையான விஷயங்களில் உள்ளது. யாருக்கு சொல்றாங்க, பெரிய வயதான கரடுகட்டைக்கு இல்லை, தன்னுடைய பிள்ளைக்கு சொல்லும் போதே என்ன செய்கிறார், தொழுகை எப்படி அவசியமாக உள்ளதோ அதுபோன்று நல்லதை ஏவுவதும் தீயதை தடுப்பதும் அவசியமானதுன்னு சொல்றாரு. அப்போ நம்முடைய பிள்ளைகளின் சிறு பிராயத்தில் இருந்து நம்ம எல்லாருக்கும் என்ன செய்ய கொடுக்கணும்னா, நல்லதை தீயதை தடுக்கிறத ஒரு பணியை அவங்களுக்கு ஆர்வம் ஊட்டணும். நம்ம ஜமாத்துல பரவலா செய்யறோம், திருமுனை பிரச்சாரத்துல எல்லாம்
இவ்வளவு பெருசு ஆட்கள்லாம் என்ன செய்யறாங்க சொல்வதை பார்க்கிறோம். மக்தப் மதரசாவில் படித்த பிள்ளைகள் அவங்களுக்கு தெரிந்த நபிமொழிகளை அவங்க மழலை குரல்ல அவங்களுடைய நிகழ்ச்சிகள்ல பெற்றோர்களுக்கு மற்றவர்களுக்கும் எடுத்து சொல்வதை பார்க்கிறோம். இப்படி இருந்த நம்ம என்ன செய்யறோம், ட்ரைனிங் கொடுக்கிறோம். இது திருக்குரான் நமக்கு காட்டிய வழிமுறை. சிறு குழந்தையில் இருந்து அந்த பிள்ளையை எப்படி உருவாக்கணும்னா, நல்ல விஷயங்கள் தெரிந்ததெல்லாம் மக்களுக்கு நம்ம சொல்லணும், தீமையை காணுகின்ற போது நம்ம தடுக்கணும். இது சின்ன பிள்ளையில் இருந்தே நம்ம அப்படி அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க இங்க நன்மைகள் ஷைத்தானுடைய காரியங்கள்ல வீரியமாக எதிர்க்கும் பண்பு அவங்களுக்கு வரும், மற்றவர்களுக்கும் வரும், மற்றவர்கள்ட்ட இருக்க தீமைகளும் தானாக அழிந்து போயிடும். இது ரொம்ப முக்கியமான ஒன்றாக திருக்குரான் நமக்கு சொல்லுகிறது. அதுபோன்று இஸ்லாத்த ஒருவர் வருகிறார் என்று சொன்னால் நபிகளார் அவருடைய காலத்துல நம்ம பையத் என்ற முறையை நீங்கள் பார்க்கலாம். இப்போ இந்த பையத் என்ற முறை வரும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் என்ன சொல்லி பையத் எடுத்தாங்க? நீங்க புகாரியில் நீங்கள் எடுத்து பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட அன் நகூம அவ் நகூல பில் ஹக்கி ஹைசுமா குன்னா லா நகாஃபு இலல்லாஹ் ஃபில்லாஹி லவ்மத்து லாயிமின். பையத் செய்யும் போதே என்ன சொல்றாங்கன்னா, எங்கு இருந்தாலும் நாங்கள் சத்தியத்தை சொல்லுவோம், அல்லாஹ் விஷயத்தில் பழிப்போரின் பழிப்புகளுக்கு நாங்கள் அஞ்ச மாட்டோம். அவங்க சொன்ன உறுதிமொழி எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுக்கிறார்கள் என்று சொன்னால், நீ எந்த இடத்தில் எங்கு இருந்தாலும் சரிதான், எது சத்தியமோ எது உண்மையோ அதை நீ சொல்லணும். நாங்கள் சொல்லுவோம், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நீங்கள் சொன்ன இந்த ஏகத்துவ கொள்கை உங்களுடைய அறிவுரை எங்கு இருந்தாலும் இந்த அறிவுரைகளை மக்கள்கிட்ட போய் நாங்கள் சொல்லுவோம். அதனால் ஒருத்தர் ஏசினாலும் சரி, அதன் காரணத்தினால் எங்களை திட்டினாலும் சரி, நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், பயப்பட மாட்டோம் அப்படின்னு எனக்கு ஒரு உறுதிமொழி கொடுங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்துக்கு உள்ள நுழையும் போதுவே ஏகத்துவ கொள்கை நீ எல்லாத்தையும் சொல்லணுங்கிறத வாங்குறாங்க. நல்ல விஷயத்தை எல்லாத்தையும் போய் நீ சொல்ல வேண்டும் என்பதை தான் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் உறுதிமொழியா எடுக்கிறார். அப்போ இந்த உறுதிமொழி தான் நமக்கு உரமாக உள்ளே அமைந்திருக்கிறது. ஏகத்துவ கொள்கையை எடுத்துரைப்பதற்கு இஸ்லாத்துக்கு நீ உள்ளே வந்தாலும் சரி, பிறந்த பிள்ளையாக வந்தாலும் சரி, அங்கிருந்தே என்ன செய்யப்படுகிறதோ நல்லதையே ஒன்று தீயதை தடுக்க வேண்டும் என்ற நல்ல பண்பாடுகளை இஸ்லாம் உரமூட்டு வளர்த்துவதை பார்க்கிறோம். இப்போ இந்த மாதிரி செய்திகளை எல்லாம் எல்லாருக்கும் பரவலாக இது போன்று இது அல்லாத எவ்வளவோ செய்திகள் நாம் என்ன செஞ்சிருக்கிறோம், அறிந்திருக்கிறோம். ஆனால் தாவா பணி வீரியமாக நடக்குதா? அதுக்கு ஃபர்ஸ்ட் முக்கியமான காரணம் இந்த தாவா பணியினுடைய முக்கியத்துவம், இதனுடைய அவசியம் நமக்கு அதிகமாக புரியலன்னு அர்த்தம் சொல்லலாம். இதனுடைய நன்மை எவ்வளவு கிடைக்கும் என்பதை ஒருவர் புரிந்திருப்பாரானால் கண்டிப்பாக இதுல பின்வாங்கவே மாட்டார். இப்போ உங்களுக்கு வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கிறீங்க, இப்போ உங்கள்கிட்ட ஒரு ஃபோன் 5 லட்சம் ரூபாய்க்கு ஒரு ஆர்டர் ஃபோன் போடுறாரு. இப்போதான் படுத்து இருக்கிறீங்க, 5 லட்சம் ரூபா ஆர்டர் வந்துருச்சு. அப்படி அது இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கடையெல்லாம் நான் திறக்க முடியாது, வேற எங்கேயா போங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? 5 லட்ச ரூபா விற்றோம்னா ஒரு 25,000 ஒரு 30,000-40,000 ரூபாய் லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வோம், பழைய கையிலேயே கட்டிக்கிட்டே கடைக்கு ஓடி போவோம், அங்கே வந்துருங்க அப்படின்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோமா? ஏன்? அதுக்கு என்ன அர்த்தம், என்ன நமக்கு புரியுது? அதனுடைய லாபம் நம்ம கண் முன்னால் தெரியுது. இவ்வளவு நன்மை கிடைக்கும் போது தூக்கத்தை கொஞ்சம் விட்டுறணும், நம்முடைய சுகத்தை கொஞ்சம் விட்டுறணும், இவைகளை எல்லாம் விட்டுட்டு நம்ம போய் தான் ஆக வேண்டும் என்று பரவலா எல்லாருமே என்ன செய்யணும், இந்த மாதிரி 400 ரூபாய் யாரா இருந்தாலும் பொருளாதாரம் இவ்வளவு வருதுன்னா ஓடி போயிடுவோம். அப்ப அது மாதிரி இந்த தாவா பணியின் போவதனால் இவ்வளவு நன்மை கிடைக்குது அப்படின்னு நம்ம உண்மையிலேயே உளப்பூர்வமாக ஒத்துக்கொண்டிருந்தால், இதுக்கு இவ்வளவு நன்மை கிடைக்கும் என்று நாம் தெரிந்திருந்தால், அந்த வியாபாரத்துக்கு எப்படி ஓடுறோமோ அது மாதிரி இதுக்கும் ஓடுவோம்ல. அப்படி ஆள் இல்லையா, மாஷா அல்லா வர்றேன், இன்னைக்கு ஃப்ரீயா இருந்தாலும் பரவாயில்லை போய்கிறேன், இதுல ஒரு கூடுதல் நன்மை அல்லா தரட்டும் அப்படி வேகமாக வரணும். அல் அதுல்லுக்கும் அலா திஜாரத்தின் துஞ்சிக்கும் மின் அதாபின் அலீம், கடுமையான வேதனையில் இருந்து உங்களை காப்பாற்றும் ஒரு வியாபாரத்தை நான் உங்களுக்கு சொல்லி தரட்டுமா? திருக்குரான் இந்த தாவா பணி இருக்க, நீங்கள் செல்வத்தாலும் உங்களுடைய உயிர்களாலும் நீங்கள் செய்யக்கூடிய அந்த ஜிஹாத் அறப்போராட்டம் இருக்குது, இவைகள் மிகப்பெரிய ஒரு வியாபாரம், இது மிகப்பெரிய தண்டனையிலிருந்து உங்களை காப்பாற்றும் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். இப்போ இதுல நம்ம போவதின் காரணத்தினா நமக்கு கிடைக்கிற நன்மை என்ன? அந்த அதாபில் இருந்து பாதுகாப்போம். ஆனா மறுமையில போய் நிப்பானே,
நிற்கின்ற பொழுது மில்உல் அர்லி தஹபன் லம் யுஃப்ததா பிஹி, இந்த பூமி அளவுக்கு தங்கத்தை நஷ்ட ஈடாக அவன் கொடுத்தாலும் அல்லாஹ் ஏற்றுக்க மாட்டாங்கிறானே. அங்க வந்து சொல்லுவா, இந்த தண்டனையிலிருந்து என்னை காப்பாற்ற ஒரு பேச்சுக்கு இவனுக்கு பூமி அளவுக்கு தங்கமே இருந்தாலும் அதை கொடுக்க முன் வருவானா. யாரெல்லாம் எல்லா தங்கத்தையும் எடுத்துக்கிட்டு என்னை இந்த நரகத்திலிருந்து காப்பாத்துங்குவானா. அல்லாஹ் ஏத்துக்கிற மாட்டான். ஆனா நீங்கள் செய்யக்கூடிய இந்த வியாபாரத்தின் மூலமாக அல்லாஹ் அந்த மிகப்பெரிய தண்டனையிலிருந்து உங்களை காப்பாற்றுகிறார். அப்ப எவ்வளவு பெரிய இந்த உலகம், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரம் அனைத்தையும் விடவும் நரகத்திலிருந்து பாதுகாக்கும் ஒரு அற்புதமான வழியில இதுவும் ஒன்று. அப்போ நம்ம முடிந்த அளவுக்கு உண்மையிலேயே நமக்கு முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நாம் தவிர்த்து கொள்ளலாம். ஆனா ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி தப்பிக்க நாம் முயல்வோமே ஆனால் நாம் மிகப்பெரிய நன்மையை இழக்கிறோம்னு அர்த்தம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு செய்தியை நாம் படித்திருக்கிறோம். சஹீஹ் முஸ்லிம், மன் தல்ல அலா கைரின் ஃபலஹு அஜ்ரு ஃபாயிலிஹி. நன்மையை ரொம்ப வேகமா அள்ளி தர்ற ஒரு அற்புதமான வழி இதுதான். நன்மையின் தட்டு நிறைய கணக்கணும்னா, நிறைய நன்மையை சேர்க்கணும்னா இந்த வழிதான் நமக்கு. ஒருவர் நன்மையான விஷயத்தை அடுத்தவருக்கு அறிவித்தால், அவர் அதை நடைமுறைப்படுத்தினால், அதிலிருந்து அவர் செய்யக்கூடிய நன்மை உங்களுக்கும் உண்டு. அவர் செஞ்ச மாதிரி நன்மை உங்களுக்கும் அல்லாஹ் பதிவு செய்யும். நீங்க உங்க பிரச்சாரம் பண்ணிட்டு ஒருவர் தொழுகையாளியா ஆயிட்டார் அப்படின்னு நீங்க வச்சுக்கிடுவோம். அப்ப தொழுகையாளியாக ஆனார், அவருக்கு அல்லாஹ் என்ன நன்மையை பதிவு செய்கிறானோ அதே நன்மை உங்களுக்கும் உண்டு. நம்ம எவ்வளவு பயான் போறோமோ, எவ்வளவு இடத்துக்கு நம்ம செய்தியை சொல்றோமோ, அதுல ஒருத்தர் 2 பேர் ஏகத்துவ கொள்கையில வந்துட்டா கூட அவர் செய்யக்கூடிய நன்மையான காரியங்கள்ல நமக்கு ஒரு பங்கு அல்லாஹ் கொடுத்துட்டு இருக்கிறானே. அப்ப எவ்வளவு நன்மை நமக்கு கிடைக்குன்னு பாருங்க. நம்ம சொல்ற யாராவது, நம்ம சொல்ல மிகப்பெரிய அறிஞர்கள் வந்து சொன்னாதான் கேட்பாங்க. நம்முடைய வார்த்தையை கூட ஒருவருடைய உள்ளத்தை என்ன செஞ்சிடும், புரட்டிடும். எத்தனையோ இடங்கள்ல சொல்றாங்க, அந்த அவர் பேசின அந்த ஒரு வார்த்தை என்னுடைய உள்ளத்தை மாத்திருச்சு. நான் ஏகத்துவ கொள்கைக்கு வரும்போது இவருடைய பயான் தான் என்னை வந்து ஈர்த்தது, இதன் காரணம் தான் இந்த ஏகத்துவ கொள்கையில் இருக்குன்னு எத்தனை பேர் சொல்றாங்க. அதுல நம்முடைய பேச்சின் மூலமாக ஒரு ஏகத்துவ கொள்கைக்கு வந்துட்டார், உண்மையான கொள்கையின் பக்கம் வந்துட்டார்னா அந்த நன்மை எல்லாம் நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்க போகுது. இப்போ இதை நாம் புரிந்திருப்போமானால் டக்குன்னு என்ன செய்வோம், ஆஹா நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பை அல்லாஹ் தந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்ய ஓடுவோம். இதனால் கிடைக்கும் நன்மைகள் எண்ணற்றவை, இதற்கு ஈடான நன்மைகள் எதுவும் இல்லை. நிறைய நமக்கு கிடைக்கும் இந்த தாவா பணியின் மூலமாக. அப்படி நம்ம ஆழமா பதிய வைத்து விட்டால் அந்த மாதிரி நிறைய நன்மைகளை தரக்கூடிய பணிக்கு அழைக்கின்ற போது டக்குன்னு என்ன செய்வோம், நம்ம வந்துடுவோம். எனக்கு கடைக்கு போற, வியாபாரத்துக்கு போற, தொழிலுக்கு போற, இப்படி என்ன செய்யறோம். ஒரு சிலர்கள் இதை சொல்லியும் இந்த மாதிரி பயானுக்கு அழைக்கின்ற போது அதுக்கு போகாம முன்னிடுறாங்க. இஸ்லாத்துல உழைப்பைக்கும் என்ன செய்யறது முக்கியத்துவம் கொடுத்திருக்கு. உழைக்கவும் செய்யணும், குடும்பத்தையும் பார்க்கணும், அதுல மாற்று கருத்து நம்ம இருக்க முடியாது. ஆனா அப்படி உங்களுக்கு தினமும் தாவா பணியில டெய்லி வந்துட்டு போங்க அப்படின்னு சொல்வதும் இல்லை. நேரத்தை ஒதுக்கி கொடுக்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அப்படி இருந்திருக்கிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவருடன் இருந்த அன்சாரி தோழர், அவர் இத்பான் பின் மாலிக் என்று கூறப்படுகிறது. இவங்க 2 பேருமே எப்படி வச்சுன்னா, குன்னா நத்த நாஉகுன் நுசூல அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்சில் யௌமன் வ அன்சில் யௌமா. நாங்கள் முறை வைத்து கல்வியை கற்றுக்கொண்டு வந்தோம். ஒரு நாள் அவர் போவார், இன்னொரு நாள் நான் போவேன். 2 பேருமே வியாபாரி தான், 2 பேருமே பார்ட்னரு, 2 பேரும் வியாபார தொழிலில் உள்ளவங்க. அவங்க என்ன செய்வாங்க, ஒரு நாள் இவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வேலைக்கு போய் விடுவார். ஆனால் இத்பான் பின் மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்வார்னா ரசூலுல்லாஹ்ட்ட போயிடுவார். உங்க செய்தியை படிச்சுட்டு வருவார். அவர் கேட்ட செய்தியை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லுவார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அடுத்த நாள் ரசூலுல்லாஹ்ட்ட போவார். இவர் வேலைக்கு போயிடுவார். பாருங்க, தொழிலும் நடக்கிறது, அடுத்து மார்க்க விஷயங்களும் அவர்கள் கத்துக்கிறார். இது மாதிரி நாம் என்ன செய்யலாம்னா, தொழிலுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து நம்முடைய தாவா பணிக்கு முக்கியத்துவம் கொடுப்போமானால், தாவா பணிக்கு ஒரு நாள், குடும்பத்துக்கு ஒரு நாள், அல்லது வியாபாரத்துக்கு 2 நாள், இப்படி ஒரு இதை ஒதுக்கி வைத்துக் கொண்டு இந்தந்த நாட்களில் எங்களுக்கு பயன்படுத்துங்க அப்படின்னு சொன்னா நமக்கும் சிரமம் இல்லாமல் இருந்திருக்கும். சொன்ன டயத்துல அதே டயத்துல எந்த நாள் நமக்கு ஒதுக்கி இருக்கிறோமோ அந்த நாள்ல நம்ம போயிட்டோம்னா இந்த மாதிரி சிக்கலும் என்ன செய்யாது, வராது. அதனால தாவா பணிக்கு என்றும் ஒரு நேரத்தை கண்டிப்பா ஒதுக்கத்தான் செய்யணும். ரொம்ப ஃப்ரீயா இருக்கிற நேரம் என்று நம்ம நினைக்க கூடாது. இதுக்கென்று வியாபாரத்துக்கு எப்படி ஒதுக்குறோமோ அது போன்று தாவா பணிக்கும் கொஞ்சம் நேரத்தை நம்ம என்ன செய்யணும், ஒதுக்கணும். அதுக்கு கொஞ்சம் முயற்சியை நம்ம என்ன செய்யணும், எடுத்துக்கிறணும். என்னத்தை சொல்லி எவன் இருந்து தொலைகிறானுங்க, போன 1000 தடவை சொன்னாலும் மூதையே அங்கதான் இருக்கு. இப்ப போய் சொல்லிய மோழுது ஓதிக்கிட்டே தான் கிடக்குறான். இவனுக்கு போயெல்லாம் பயான் பண்ணணுமா, அந்த ஊருக்கு எதுக்குங்க போறீங்க, இப்படி சொல்லுவாங்க. அதுக்குதான் நான் முன்னாடியே உங்கள்கிட்ட சொன்ன, யாருடைய உள்ளத்தையும் நம்ம என்ன செய்ய அறிய முடியாது. அடுத்தது என்னன்னா, எப்போ திருந்துவாங்கன்னு தெரிய முடியாது.
ஒரு சிலர் அப்படியே இருந்து அபூஜெஹல் மாதிரி போனவனும் போயிடுவான். ஒரு சிலரில் கடைசி நேரத்தில் ஏகத்துவ கொள்கையை வரக்கூடியவனு வருவான். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய தந்தை பெயர் அபூ குஹாஃபா. அவர் எப்போ இஸ்லாத்தை தழுவிருப்பாரு? அபூபக்கர் பல ஆட்களை இஸ்லாத்தை கொண்டு வந்தார். ஆனா அவருடைய தந்தை எப்போ வர்றாருன்னா மக்கா வெற்றி ஹிஜ்ரி 8 தான் இஸ்லாத்துக்கு வர்றாரு. எந்த நிலையில நடக்க முடியாமல் அவரை தூக்கிட்டு வர்றாங்க. அவர் இஸ்லாத்தை வர்றதுக்கு எவ்வளவு நாள் வந்திருக்குன்னு பாத்துக்கிறேங்க. அதே மாதிரி அபூ ஹுரைரா ரலியல்லாஹுடைய தாயார் அவங்க ரசூலுல்லாவை கடுமையா திட்டுனாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட போய் அழுகிறார் அபூ ஹுரைரா, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் என்னுடைய தாய்க்கு ஹிதாயத் வர்றதுக்கு துவா செய்யுங்க. அப்போ துவா செஞ்சதுக்கு பிறகுதான் அவர் இஸ்லாத்துக்கு வர்றார். திட்டினவங்க இந்த நாளையில தான் வருவாங்க, இவ்வளவு நாள்ல வருவாங்கன்னு நம்மளால என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. யார் வருவான்னு தெரியாது, எப்போ வருவார்கள் என்றும் நமக்கு தெரியாது. அதனால இந்த பகுதிக்கு போனா திருந்த மாட்டாங்க. ஏன்னா பயான்கள்ல கூட்டம் நிறைய வர்றது இல்லை. சில இடத்துல பயான் 2 பேர் 3 பேர், சில இடங்கள்ல கூப்பிட்டாங்கன்னா நீங்க ஒன்னும் இல்லைங்க, மைக்க மேல ஓட்டுறோமா உலகம் பூரா கேட்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால நம்ம பயான்கள் சொல்வதனால் கூட்டம் அலை மோதி கொண்டு வரணும்னு அவசியம் கிடையாது. நம்மளுடைய பேச்சை கேட்பதற்கு கூட்டங்கள் அதிகமாக வரலாம், குறைவாகவும் வரலாம். நம்முடைய கடமை என்ன? இன்னமா அலைக்கல் பலா, உங்களுக்கு எடுத்து சொல்வதுதான் உங்கள் மீது கடமை. அவன் வர்றது வராதது உங்க கையில கிடையாது. இன்னக்கலா தகுதி மண் அஹபப்த, நீங்கள் நாடியவர்களை எல்லாம் நேர்வழிப்படுத்தி விட முடியாது. அல்லாஹ் யாரை நாடுறானோ அவங்களதான் நேர்வழிப்படுத்துவான். அதனால நம்ம போய் சொன்னோம்னா கூட்டமா வருவான், நிறைய வருவான் அப்படின்னு நினைக்க கூடாது. 2 பேர் இந்த இடமா இருந்தாலும் சரி அங்கேயும் சொல்லத்தான் செய்யணும். 2000 பேர் இருந்தாலும் அங்கேயும் போகலாம். இங்க இருந்தாலும் பேசத்தான் செய்யணும், அங்க 4 பேர் இருந்தாலும் பேசத்தான் செய்யணும். அப்ப அந்த 4 பேருக்கு யார் சொல்வது? அந்த 4 40 ஆக்கணும், 4000 ஆக்கணும், வரவும் செய்யலாம், போகலாமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சில உம்மத்தினர்கள் எடுத்து காட்டப்படுகிறது. அதுல பார்த்தா ஒரு நபி மஹூ ரஹத்துன், ஒரு கூட்டமா ஒரு நபி வந்திருக்காரு. இன்னொரு இடத்துல ஒரு நபி வர்றாரு, அவரோட 2 பேரு. இன்னொரு நபியை காட்டுறாங்க, அவரோட ஒரு ஆளு. இன்னொரு நபி காட்டப்படுகிறது, அவரோட ஒருத்தர் கூட இல்லை. அவருடைய தாவா பணிக்கு கூட்டத்துக்கு பயானுக்கு வந்து எத்தனை பேர் வந்திருக்காங்க பாருங்க. ஒருத்தருக்கு ஒரு கூட்டம் வந்துச்சு, ஒரு ஆளுக்கு 2 பேர் தான் வந்து சேர்ந்திருக்கான். அப்போ ஒரு ஆள் தான். இன்னொரு கேட்கவே இல்லை, கேட்கறதுக்கு நாதி இல்லாம போயிடுச்சு. இப்படியும் இருக்கதான் செய்வார். ஆனா அதுக்காண்டி அவர் சொல்லாமல் இருந்தாரா, பிரச்சாரம் பண்ணாமல் இருந்தாரா? அல்லாஹ்வுடைய கட்டளை எல்லாருக்கும் சொல்லிக் கொண்டுதான் இருந்தார். ஆனா சில இடங்கள்ல கேட்டார்கள், சில இடங்கள்ல கேட்கல. ரசூலுல்லாவுக்கு மக்காவுல எவ்வளவு ஆதரவு இருந்துச்சு. மக்காவுடைய இதுல பயந்து தான் அவர்கள் சொல்ல வேண்டி இருந்தது. மதீனாவுக்கு போன பிறகுதான் மதீனா மக்கள் தான் அவர்களை என்ன செஞ்சாங்க, அரவணைத்தாங்க. நிறைய கூட்டங்கள் வந்தது. அதுக்கு பிறகு மக்காவில் இருக்கவெல்லாம் வந்தாங்க. ரசூலுல்லாவுடைய 13 ஆண்டு கால பிரச்சாரத்துல ரொம்ப விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் மட்டும்தான் ஏகத்துவ கொள்கைக்கு வந்தாங்க. கூட்டமா யாரும் வரல. அதுல ஆட்களினுடைய அளவுகோல் நம்ம என்ன செய்யக்கூடாது, வைக்கக்கூடாது என்பதையும் முன்னெடுப்பு தெரிஞ்சுக்கிறோம். தாவா பணியில எப்போது எந்த நேரத்தில் அழைத்தாலும் எங்களால் முடிந்த அளவுக்கு, எங்கள் சக்திக்கு உட்பட்ட அளவுக்கு நாங்கள் என்ன செய்வோம், ஒத்துழைப்பு கொடுப்போம் என்பதையும் நாம் உறுதிமொழி எடுப்போம். எல்லாமல் அல்லாஹ் தஆலா இம்மையிலையும் மறுமையிலையும் நாம் அனைவருக்கும் சிறந்த கூலியை தருவானாக. வாஹிர் தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்